ஆன்மா இருக்கு. ஆன்மா வந்து மாற்றமடையாதது. என்னுடைய ஆத்மா மாற்றமடையாது. ஆனா என்னுடைய ஆமா. மனம் மாற்றத்துக்கு உட்பட்டது. தாரக பிரம்மா என்ன பண்ணிட்டாரு? லிபரேட் பண்ணிட்டாரு. இப்ப லிபரேட் பண்ணி அவருடைய தன்னை லிபரேட் பண்ணிக்கிறாரு, தன்னை லிபரேட் பண்ணிக்கிறாரு. லிபரேட் பண்ணிக்கிறாரு. ஆமா. இப்ப இந்த இடத்துல என்னுடைய ஆன்மா வந்து மாற்றமடையாது. ஆனா என்னுடைய மனம் வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு வரும்பொழுது அவருக்கும் அதே மாதிரிதான் ஐயா. அவருடைய ஆன்மா வந்து மாற்றமடையாது, நியூக்ளியஸ் மாற்றமடையாது. ஆனா அவருடைய மனம் வந்து இங்க சர்க்குண படத்துல இருக்குன்னு அப்படிதான் எடுத்துக்கணுமா ஐயா? அந்த இடத்துல கொஞ்சம் கேள்வியா இருக்கு. இப்ப அவருடைய மைண்ட் வந்து, இப்ப நாம எப்படி நம்ம மைண்ட் வந்து பந்தத்துக்குள்ளார இருக்குது, அது லிபரேட் ஆகாம இருக்குது, ஆத்மா இருக்குது. அவர் என்ன பண்றாரு அதே மாதிரிதான். அவருடைய பிசிக்கல் ஃபார்ம் இருக்கிற வரலும் நம்ம பாடி மாதிரியே தான் அவருடைய உடம்பும். எல்லாத்துக்கும் எல்லாருடைய இதுக்கும் வந்து அடிச்சா வலிக்கும், காயப்பட்ட ரத்தம் வரும். சாப்பாடு சரியா சாப்பிடலன்னா அதுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், மாத்திரையை சாப்பிட்டா வேலை செய்யும், விஷத்தை சாப்பிட்டா உயிர் போகும், எல்லாமே நடக்கும் இந்த பாடிக்கு. ஏன்னா அது வந்து சகன அந்த அந்த அதானே அவங்களுக்குள்ளார ஏற்படுகின்ற அந்த ஒப்பந்தம் என்பதை. ஆனா உள்ள இருக்கிற மைண்டு யூனிட் மைண்ட் இல்ல, அது புருஷோத்தமன். ஆமா. அப்புறம் ஏற்கனவே லிபரேட் ஆயிட்டதுனால நீ எத்தனை ஜீவன்களுடைய சம்ஸ்காரத்தை வேணாலும் நீங்க வாங்கி நீங்க தியானத்துல கழிச்சுக்கலாம். அதனாலதான் அவர் வந்து ஸ்பெஷல் குரு இதுன்னு போது என்னன்னா எல்லா ஜீவன்களுக்கும் அவர் பேரு உதவி பண்றாரு. உங்க சம்ஸ்காரத்துல அவர் வாங்கி என்ன பண்றாரு, சம்ஸ்காரங்கள் கழிக்கப்பட வேண்டும். வாங்கி கடைப்ப நான் வந்து ஒருத்தருக்கு வந்து 10 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். இப்ப உங்க கடனை நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஆனா கடனை அவர் கடனாருந்துக்கு அவர் கொடுத்தானுங்க அவனும். ஆமா. அப்ப அதனாலதான் அந்த குருன்ற ஸ்டேஜில் வரும்போது அவருடைய வந்து சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல, ஓய்வு என்பது என்னுடைய டிக்ஷனரியில இல்லைன்னு சொல்றாரு. உடல் உறக்கம் இல்லை, உடல் பாதிக்கப்படுது, புரியுதுங்களா? ஆனாலும் இப்ப தர்ம சமீட்சாலாம் அவர் கொடுத்தப்பையா ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான் கொடுத்தாரு, சில மாதங்கள் தான் கொடுத்தாரு தர்ம சமீட்சா, ரொம்ப நாள் கொடுக்கல. ஏன்னா பிசிக்கலாவே சம்ஸ்காரத்தை வந்து எடுத்துக்கிட்டாரு. அப்போ பாபாவுடைய பாடி அவ்வளோ ஒரு லீனாவும் அவ்வளவு பாதிப்புக்கு உண்டாச்சு அந்த பாடியை. அதுக்கப்புறம் தாராங்க எல்லாம் கெஞ்சி கேட்டு, பாபா இது வந்து இது வேண்டாம், உங்களுடைய பிசிக்கல் பாடி வந்து வீக் ஆகும் போது இந்த உலகத்துல நீங்க இருக்க வேண்டிய காலங்கள் வந்து இதாகும் அப்படின்னு இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் விடுறாரு. ஆனால் இதுவும் அவருடைய பிளான் கேம் தான் இது. எவ்வளவு நாள், எத்தனை ஜீவன்களுக்கு, எத்தனை மனிதனுக்கு அவர் பரமபுருஷனாக இங்க வருகின்ற பொழுது எத்தனை பேருக்கு பிசிக்கல் லெவல்ல இருந்து தன்னுடைய சம்ஸ்காரத்தை அவர் வாங்கிக்கிறாருன்றதெல்லாம் அவருடைய திட்டம் தான். ஆனா இங்க ஏதோ தாதாங்க கெஞ்சி கேட்டு அவர் விட்ட மாதிரி இல்ல. அவர் பிளானே இத்தனை பேருக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணி தான் வராரு, அத்தனை பேருக்கு அவர் எடுத்து விட்டாரு. ஆனாலும் அந்த உடம்பு வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கும். அவருடைய மைண்ட் இந்த சம்ஸ்காரம் எடுத்து அந்த மைண்டும் வந்து அதற்கான கடுமையான, அவருக்கு அந்த பாபா தியானம் பண்றாருன்னு சொல்றாங்க இல்லையா? யாருக்காக தியானம் பண்றாங்க நீ நினைக்கிறீங்க? அவர்தான் ஏற்கனவே தியானம் பண்ணி மோட்ச நிலையை அடைஞ்சவர் தானே அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த புருஷோத்தமன். அப்போ எத்தனை தனி ஜீவன்களுடைய அந்த சம்ஸ்காரத்தை கழிப்பதற்காக அவர் வந்து, ஆனா அவரு நம்ம வந்து போராடி எந்தெந்த நிலையில போகணுன்றது நமக்கு கஷ்டம். ஆனா அவரு வந்து வாங்கினா அது என்ன பண்ணணும், குயிக் இதை வந்து எப்படி பண்ணணும், அதை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணணும் அப்படின்றத. ஆனாலும் அவரு பிசிக்கல் பாடி மூலமா தான் அதை எக்ஸாஸ்ட் பண்றாரு. அப்ப இப்ப புரியுதுங்களா உங்களோட கேள்வி? புரியுது. நம்ம ஹியூமன் மைண்டினுடைய பாதிப்பு என்பது வேறு, அவர் இடம் மாற்றம் செய்கிறார் என்றது நல்லா நோட் பண்ணீங்க. புருஷோத்தமனாக அவர் வந்து தாரக பிரம்மா வரும்போது இதுக்கு முதல்ல எதுக்கோ ஒரு மையக்கருவாக அந்த இருந்த அந்த புருஷோத்தம மையக்கரு எங்க ஹியூமனா போறாரோ அங்க வந்து இடம் மாற்றப்படுது. இன்னொரு குறிப்பும் நான் சொல்றேன், அதுவும் உங்களுக்கு உதவும். நாரதர் வந்து இவர்கிட்ட வந்து நாராயணனை பார்த்து கேள்வி கேட்கிறாரு இல்லையா? புருஷோத்தமனை பார்த்து அதாவது நகம் தீசாமி, அப்ப கேள்வி கேட்கறதா பதில் சொல்றாரு. நான் வந்து வைகுந்தத்துல அதாவது சொர்க்கத்திலையும் நான் இல்ல, யோகிகளுடைய இதயத்திலையும் நான் இல்லைன்னு சொல்லி அந்த சுலபம் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு பதில் என்ன சொல்றாரு, மது பக்த ஜத்திர காயத்தே தத்திர தீஷ்டாமி, எங்க என்னுடைய பக்தர்களா ஒன்று கூடி பாடுறாங்களோ அந்த இடத்துல நான் என்னுடைய நியூக்ளியஸே அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கிறேன்றாரு. அப்போ அவர் விருப்பப்படுகின்ற பொழுதுலாம் எந்த இடத்துல அந்த ஹியூமன் இதுல உள்ள இருக்கும் போதெல்லாம் அவர் நினைக்கிற இடமெல்லாம் அவருடைய இதை வந்து அவர் கொண்டு போக முடியும். ஆனா அவர் ஏதோ தனி பொருள் காத்துல கலந்து போறதுக்கு இல்ல,
பிரபஞ்சம் முழுசும் அந்த நியூக்ளியஸ். இப்ப எர்த் இருக்குதுன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா எல்லா இடத்துலயும் ஒரு நியூக்ளியஸ். பட் அதனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து எங்கெல்லாம் கீர்த்தனை நடக்குதோ அங்கெல்லாம் அவருடைய கவனம் வந்து அங்க இருக்கும். ஸ்பெஷல் கவனம் அந்த இடத்துல இருக்கும். அதுதான் அவர் சொல்றது. நான் வந்து அந்த இடத்துல இருப்பேன்றது. அவர் ஏதோ எங்கேயோ இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பூமிக்குள்ள டிராவல் இல்ல. ஒட்டுமொத்த இந்த இதுக்குள்ளாரையும் இடத்துக்கு வந்துட்டாருன்னா இடத்து முழுசுமே அவர் வந்து வியாபிச்சு தான் இருக்கிறாரு. பட் எங்கெல்லாம் பக்தர்கள் உண்மையான பக்தியோடு பாடுறாங்களோ அங்கெல்லாம் அவர் கனெக்ட் ஆயிடுவாரு இமிடியட்டா. நீங்க கரண்ட்ல சொருவுனா எப்படி கனெக்ட் ஆகுறீங்களோ இது ஒரு ஃபேனோ லைட்டோ, அது மாதிரி கீர்த்தனை பாடுற இடத்துல அவரோட கனெக்ட் ஆயிடுவார். அப்போ அவருடைய நியூக்ளியஸ் வந்து எங்க வேணாலும் பண்ணிக்குவாரு. ஆனாலும் அவருடைய உடலானது இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாத்தையும் வாங்கி அந்த உடல் மூலமாக எதெல்லாம் உடல் மூலமா கழிக்கணுமோ, எதெல்லாம் அவருடைய மன இது மூலமா கழிக்கணுமோ. சில நேரங்கள் பாபா பார்த்தீங்கன்னா கடுமையான கோபமா கத்துவாரு, பார்த்துருக்கீங்களா? தாதா கிட்ட எல்லாம் ஆச்சாரியா கிட்ட அவங்க பண்ற தப்புகளுக்காக அவ்வளவு கோபத்தை காட்டுவார். இதெல்லாம் அவருடைய மனதினுடைய கஷ்டங்கள். இதெல்லாம் சம்ஸ்காரம் நம்ம கிட்ட இருந்து வாங்குறது அவர் கழிக்கிறார். அவையா நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஜீவன்களுக்காக நாம அவரிலிருந்து மறந்து போனதுக்காக நம்மளை நினைவூட்டுவதற்காக எத்தனை துன்பங்களை அந்த நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா? நாம வந்து ஜாலியா வந்து பெருக்கத்தின் பின்னால சுத்திக்கிட்டு. சோ உங்க கேள்விக்கான பதில் தெளிவா புரிஞ்சிச்சு ஐயா. இது அப்பனா இது வந்து ஒப்பந்தத்தை அடிப்படையில தான் இந்த விஷயமே நடக்குது. ஒப்பந்தத்தை அடிப்படையில, அதாவது என்னுடைய நியூக்ளியஸை நான் இடம் மாத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா பாபா வந்து எந்த ஒரு இதுலயும் வைராக்கியமா இருக்காரு. அந்த நியூக்ளியஸை உபயோகிச்சு எந்த ஒரு அவர் தேவையும் நம்ம பூர்த்தி செய்யல. அவரும் மனித ரூபத்துல எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் சம்ஸ்காரத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. அப்ப புரிஞ்சிருச்சியா? இப்ப தெளிவா இருக்கியா? அப்பா இது பெரிய சயின்ஸியா, சாதாரணமா ரொம்ப ஆழமான விஷயம் தான் ஐயா. அதனாலதான் நம்ம அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சினோம். என்னால முடியல, உன்னை மறந்துட்டு இருக்க, நீதான் என்னுடைய ரத்தமும் சதையுமா இருக்கிற, ஆனா அதை மறந்துட்டு நான் இங்க இருக்கிறேன். என்னோட பிரகிருத்தினுடைய இந்த மாயாவிட்ட இருந்து என்னை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எப்படியாவது சீக்கிரம் கூப்பிட்டுங்க, என்னை கூட்டிட்டு போயிடுங்க. ஒரு பிரபாசயத்துல இருக்கியா அது? நீயே ஜாவாலோ காய் தோமாரி பூரே மனோஷோகாம். அந்த சாங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன் மனோஷோகாமோலே தாக்கோ சிரோதரே, என்னுடைய மன தாமரையில என்றென்றும் நினைத்திருப்பாய். அந்த சாங் வேணா மனச காமல, அது நான் சாங் நம்பர் வேணா அவன் அனுப்புறேன். அந்த சாங் வந்து சும்மா அவங்க ஆங்கிலத்துல கொடுத்திருந்தாலும் அந்த அர்த்தத்தை படிச்சு பாருங்க. அப்போ டிவோட்டி வந்து என்ன வந்து உன்னுடைய ஊருக்கு என்ன கூட்டிட்டு போயிடு தயவு செய்துன்னு கேட்கிறாரு. துமாரி பூரே அப்படின்னா உன்னுடைய ஊருக்கு நீயே ஜாவ், என்ன கூட்டிட்டு போன்றார். நான் வந்துடுறேன்னு சொல்ல, என்ன கூட்டிட்டு போயிடுன்ற. அப்பா பிரபா சங்கீதத்துல சில வார்த்தைகள்லாம் யா நம்மளுடைய இயக்கத்தையும் அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான இது பேசுறதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. அப்பா என்ன அது மாதிரி அவருடைய லீலைகளை நாம வந்து என்ஜாய் பண்ணுவோம், விடாம பின்னால போயிட்டே இருக்கோம். ஓகேவா? போதுமா இன்னைக்கு வகுப்பு? ரொம்ப ஒரு பேரை கூட தாண்டலையா? இல்லையா? இப்ப இவ்வளவு விஷயங்களும் இடையில நீங்க சொன்னதுனாலதான் இவ்வளவும் நம்ம மாட்டிக்கிட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவுக்கு வந்துகிட்டு இருக்கோம். என்னன்னா நம்ம ஏற்கனவே நம்ம இந்த செமினார் நோட்ஸ்ல படிக்கும் பொழுது ஒரு கட்டம் நீங்க சொன்னீங்க, அதாவது ஞானம் என்பது பெரிய அண்ணன், பக்தி என்பது தங்கச்சி. அதனால ஞாபகம் இருக்கு. சோ இப்ப வந்து எங்களுக்கு நீங்க வந்து பெரிய அண்ணன், உங்க ஞானத்து மூலியம் தான் நாங்க பக்தி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இல்ல அதான் உங்களுடைய அந்த 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 ஞானத்தை கொடுக்கும் பொழுதுதான் எங்களுக்கு பக்தி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா போகுது ஐயா. அது சொல்ல வந்தீங்க. எப்போதும் நீங்க எங்களுக்கு பெரிய அண்ணன் தான், பெரிய அண்ணன் தான் நீங்க. உங்ககிட்ட பேசும்போது எனக்கு பாலிஷ் ஆகுது இல்ல, எனக்கு பாலிஷ் பண்ற வாய்ப்பு நீங்க தரீங்கல்ல. அதனால ரொம்ப ஒரு இந்த வகுப்புக்கு அப்புறம் நான் ஒண்ணு உணர்ந்த ஐயா, ஒவ்வொரு மார்க்கிகளும் ஒரு வாரத்துக்கு இந்த வகுப்பு கண்டிப்பா போகணும். இல்லாட்டி போனா காலம் போயிருயா. இவ்வளோ விஷயங்களை இப்ப நானே யோசிக்கிறேன், இன்னும் நம்ம வாழ்நாள்ல இந்த பாடத்தை முடிக்க முடியுமான்னு. அவ்வளவு தூரத்துக்கு விஷயங்கள் இருக்கு ஐயா. ஓடலாம் விடுங்க, இருக்கிற மூச்சு ஓடிட்டு இருப்போம். இல்ல அதான் ஐயா, விட்டுட்டு போனவங்களை பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். தங்கி போய்
அது ரொம்ப வருத்தமா இருக்கியா? இல்ல சரியா இதெல்லாமே கேக்குது. சம்ஸ்காரம் தான். நம்ம வந்து அவங்களா பிளான் பண்ணல. பட் அவங்களுடைய சம்ஸ்காரம் வந்து வினைப்பயன் அவங்கள தள்ளிட்டு போயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்லை. இது சொல்றதுக்கு வேற ஆமா. ஒண்ணுமே இல்லை. பட் ஆமாங்க அதை ஐயா. வெல்வதற்கான முயற்சி வந்து அவங்க தானே எடுக்கணும். அந்த டிஸ்கிரிப்ஷன் தானே ஸ்பெஷல் பவர் வந்து ஹியூமனுக்கு கொடுத்திருக்காருல்ல பாபா. ஆமாங்க ஐயா. கரக பிரம்மா கொடுத்திருக்காரு. சரி அட்லீஸ்ட் இந்த வீடியோங்க அது இதான் நம்ம படிக்கிறது என்னமோ ஒரு டாபிக் தான் படிக்கிறோம். ஆனா அதுல வரும்போது பாருங்க எவ்வளவு விஷயங்கள் உள்ள வந்து நுழையுது பாருங்க. இன்னைக்கு வந்து கண்டிப்பா சும்மா ஐயா. பிறக்கனுடைய பந்தங்களுக்கு உள்ளாக்கின்ற ஆற்றல் என்பது ஒன்றுக்குள்ள தொடங்கும் போது இவ்வளவு விஷயங்கள் பேச வேண்டியது. இப்படி ஒவ்வொரு வகுப்புலையுமே பல விஷயங்கள் வந்து நம்ம நினைவுபடுத்துறதும் சரி, புதிதாக தெரிஞ்சு கொள்றதும் நடக்குது நம்ம வகுப்புகள்ல. பட் ஓகே, கண்டிப்பா எல்லாம் ஐயா. அவருடைய கண்டிப்பா. லீலை. ஆமாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரி ஐயா, நமஸ்காரம் ஐயா, நமஸ்காரங்க ஐயா. நமஸ்காரம். கீர்த்தனை யார் பாடுறது? யார் பாடுறீங்களா? நிர்மலா நிர்மலா டிடி இருக்காங்க இன்னைக்கு. நிர்மலா பாடுமா? தீதி பாடுறீங்களா? அருமையா பாடுவாங்க. தீதி, நிர்மலா நமஸ்காரம். தீதி. ஆ அதை பாடுறாங்க. பாடுறாங்க ஐயா. பாடுங்க பாடுங்க. இருங்கய்யா. நினைப்படுத்து நினைப்படுத்து. பாபா நாம் கேவலம், 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 பாபா நாம் கேவலம். परमपिता बाबा की ஜெய். जय. ஜெய் ஜெய் ஜெய். நன்றி தீதி, நன்றி. நன்றி ஐயா, மீண்டும் அருமையா இருந்துச்சு கிளாஸ். நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம்.